இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங் ஜாலியாக உட்காந்து பேசியிருப்போம். அப்படியே காம்பியாக பேசுகிறேன். நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்மீதுன்னு சொல்லி, சரி பண்ணியிருந்தேன், நல்லதுப்பான்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னன்னா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடிவுறது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நல்ல கதையாக இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ண படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்டில் 90% வந்து காட்டுலேயே ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய கதை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேள்வி தான் இருந்தது. அதில் 50 பேர் அதுலேயும் உள்ளார இருக்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேறு வேறு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருப்பாரு, அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது டைமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் இது கூட்டு கேண்டலேருந்து எடுத்து வைப்பாங்க. அவங்க இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா, விடுறா ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேறு நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லி அவங்க, ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days வெளியே ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளே ஓடுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அந்த ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் 30 days படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், இவர் 2 நாள் கேமராமேன் இருக்கார். ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், ஒரு அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய அவரும் ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு போடு. ஸோ ஹவுஸ் பேஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், இவ்வளோ 50 years ஒரு லெஜண்ட், எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டுருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். அண்ட் வேறு யார்
மதன் சார் எல்லாரும் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஹரிஷ் கோரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.